Hello friends, வணக்கம் and welcome to தமிழ் பங்கு சந்தை. நான் உங்கள் கோபி. இன்னைக்கு Nifty 50 பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 109 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 0.64% நெகட்டிவ்ல 17,014ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதுவே பேங்க் நிஃப்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 494 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.26% நெகட்டிவ்ல 38,624ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு யூஎஸோட செப்டம்பர் மந்தோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். ஸோ அது எந்த அளவுக்கு இருக்குன்றதை பொறுத்து யூஎஸ் ஃபெட்டோட ரேட் ஹைக் ப்ரொஜெக்ஷனை புரிஞ்சுக்கலாம். ஸோ இதனால் இன்வெஸ்டர்ஸ் இப்போத்துக்கு காஷியஸாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் நேற்று யூஎஸ் ஃபெட்டோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் டேட்டா ரிலீஸ் ஆயிருந்தது. அண்ட் அது ஓவரலாக பார்த்தீங்கன்னா ஹாக்கிஷாகவே இருந்தது. அண்ட் அதில் ஸ்பெசிஃபிக்காக சில ஹைலைட்ஸை மட்டும் பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறமா ரேட் ஹைக்கை குறைக்கணுன்றத ஃபெட் அஃபிஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் நிறைய அஃபிஷியல்ஸ் ரிஸ்க் இருக்கு. ஸோ ஃபெட் தேவைக்கும் அதிகமாகவே டைட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக நியர் டேர்முக்கு ரெஸ்ட்ரிக்டிவ் ரேட்ஸ் கண்டினியூ ஆகணும்னு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இந்த ஓவரால் அப்டேட்ன்றது ஹாக்கிஷ் அப்டேட்டாக இருக்கு. அண்ட் இதே போல் இந்தியாவோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டாவும் வந்திருந்தது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது செப்டம்பர் மந்தோட சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டான்றது அரௌண்ட் 7.41%க்கு வந்திருக்கு. அண்ட் அதுவே எஸ்டிமேஷன் என்னவோ அரௌண்ட் 7.32%க்கு இருந்தது. அண்ட் ஈவன் போன மாதம் அதாவது ஆகஸ்ட் மந்த்ல பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7%ஆக வந்திருந்தது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி நெகட்டிவ் அப்டேட்டாக இருக்கு. ஓகே, அடுத்து ரைட்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ரைட்ஸ் கம்பெனிக்கு பெங்களூர் மெட்ரோ ரயில் கார்பரேஷன் கிட்ட இருந்து புது பிசினஸ் ஆர்டர் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த புது பிசினஸ் ஆர்டரோட வர்த்துன்றது அரௌண்ட் 499.41 crores வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் அப்படி சேர்த்து 500 crores கொடுத்துருக்கலாம். ஏதோ அந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி மாதிரி 199 499 கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலா இந்த என்டையர் ஆர்டர்ஸ்ன்றது வெறும் ரைட்ஸ் கம்பெனிக்கு மட்டும் வரல, ரைட்ஸோட கன்சோர்டியம்க்கு, அதாவது ரைட்ஸ் கம்பெனி அண்ட் மற்ற கம்பெனியோட சேர்ந்த ஒரு கன்சோர்டியம்க்கு வந்திருக்கு. அண்ட் இந்த என்டையர் ஆர்டர்ல ரைட்ஸ் கம்பெனிக்கு 51% ஷேர் இருக்கு. இனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ரைட்ஸ் கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ரைட்ஸோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 10.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து HCL டெக்கோட Q2 ரிசல்ட்ஸை பார்க்கலாம். HCL டெக்கோட Q2 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பாத்தீங்கன்னா அரௌண்ட் 5.2% அதிகமா இருக்கு. அண்ட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 6.3% அதிகமா இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா சர்ப்ரைசிங்கா அதிகமா இருக்கு. அதாவது 17%ல இருந்து 18%க்கு அதிகமா இருக்கு. அண்ட் ஈவன் ஃபர்தர் HCL கம்பெனி இந்த ஃபினான்ஷியல் இயரோட மார்ஜின் கைடன்ஸை முன்னாடி கொடுத்த 18 to 19%ல இருந்து 18 to 20%க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஈவன் ரெவன்யூ கைடன்ஸையும் பார்த்தீங்கன்னா முன்னாடி கொடுத்த 12 to 14%ல இருந்து 13.5 to 14.5%க்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது ஓவரால் HCL கம்பெனிக்கு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்கு. அண்ட் அதுவே விப்ரோட ரிசல்ட்ஸை பார்க்குறப்போ விப்ரோட Q2 ரிசல்ட்ஸை போன குவார்ட்டரோட கம்பேர் பண்ணுறப்போ ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 5.1% அதிகமாக இருக்கு. அண்ட் அதுவே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3.3% அதிகமாக இருக்கு. அண்ட் மார்ஜின்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அதாவது 15%ல இருந்து 15.11%க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ஓவரால் க்ரோத் அண்ட் எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் கம்மியாகவே டெலிவரி பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பெசிஃபிக்காக ப்ராஃபிட்ன்றது போன வருஷத்தோட கம்பேர் பண்ணுறப்போ ஆல்மோஸ்ட் 9.6% கம்மியாக இருக்கு. அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயரோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அரௌண்ட் 14,000 ஃப்ரெஷர்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் விப்ரோ கம்பெனி இப்படி ஃப்ரெஷர்ஸ் ஆன்போர்ட் பண்றப்ப இன்னொரு அப்டேட் ஞாபகம் வருது. ரீசெண்டா விப்ரோட சில எம்ப்ளாயிஸ் மூன் லைட்டிங், அதாவது விப்ரோ கம்பெனில ஒர்க் பண்ணிக்கிட்டே இன்னொரு காம்படிட்டர் கம்பெனிக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி கிட்டத்தட்ட 300 எம்ப்ளாயிஸை டெர்மினேட்டும் பண்ணியிருந்தாங்க. எனிவே இது வரைக்கும் ஐடி கம்பெனிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸை கம்பேர் பண்றப்போ ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மார்ஜினலா விப்ரோன்றது பெட்டரா க்ரோ இருக்கு. ஆனால் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் விப்ரோ பார்த்தீங்கன்னா பெருசாக இம்ப்ரூவ் பண்ணல. அதாவது டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 90 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுவே HCL 93 பேசிஸ் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விப்ரோ அரௌண்ட் 16 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி HCL கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா விப்ரோ அண்ட் அதுக்கப்புறமா டிசிஎஸ் பெட்டராக இருக்கு. அண்ட் ஓவரால் HCL டெக்கை பற்றி புரோக்கரேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ மார்கன் ஸ்டான்லி HCL டெக்குக்கு அண்டர் வெயிட்ன்ற ரேட்டிங்ல இருந்து ஓவர் வெயிட்க்கு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டார்கெட்டை 1000 rupees கொடுத்துருக்காங்க. அண்ட் HCL டெக்கோட ரிஸ்க் ரிவார்டுன்றது ஃபேவரபிளா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் எர்னிங்ஸ் க்ரோ இருக்கிறதுனால ஸ்டாக்ன்றது ரீரேட்டிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதுவே மக்வைர் அவுட் பர்ஃபார்மிங்ன்ற ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 1420 கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிசல்ட் எல்லாமே பாசிட்டிவ் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விப்ரோவை பற்றி புரோக்கரேஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ CLSA என்னவோ அவுட் பர்ஃபார்மிங்ன்ற ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 450 கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் Q2 ரிசல்ட்ஸ் என்னவோ அவங்களோட எஸ்டிமேட்ஸுக்கு இன்லைனாகவே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் அதுவே சிட்டி பார்த்தீங்கன்னா செல் ரேட்டிங்கை மெயின்டைன் பண்ணி டார்கெட்டை 370 கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்த குவார்டரோட க்ரோத் கைடன்ஸ்ன்றது எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியாக கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த ஓரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு HCL டெக்கோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே HCL டெக்கோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.16% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே விப்ரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே விப்ரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7.07% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து உமன் ரிவர் கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். என்னடா உமன் ரிவர்ன்ற கம்பெனியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பென்னார் இண்டஸ்ட்ரீஸை தான் உமன் ரிவர்னு சொன்னேன். ஓகே, இந்த பென்னார் இண்டஸ்ட்ரீஸுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1167 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த ஆர்டர்ஸ்ன்றது செப்டம்பர் மந்த்ல வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்படி ஒரே மாசத்துல எந்த அளவுக்கு பெரிய ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதுன்றது ரொம்பவே பாசிட்டிவான அப்டேட்டா இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்லே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 600 crores தான் இருக்கு. அண்ட் மார்க்கெட் கேப்லையும் தாண்டி இவங்களோட ஃபினான்ஷியல்ஸ்னு பார்க்குறப்போ இவங்களோட ஒரு வருஷத்தோட ரெவன்யூவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2000 crores தான் இருக்கு. ஆனால் இப்போ இவங்களுக்கு ஒரே மாசத்துல கிட்டத்தட்ட 1167 crores வர்த்துள்ள ஆர்டர்ஸ் வந்திருக்கிறது இவங்களுக்கு நல்லாவே பாசிட்டிவ் அப்டேட்னு சொல்லலாம். அண்ட் அப்படி இந்த ஆர்டர்ஸ்ன்றது எந்தெந்த வெர்டிக்கல்ல இருந்து அண்ட் எந்தெந்த கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து, அதாவது எந்தெந்த கம்பெனிஸ் கிட்ட இருந்து வந்திருக்கிறதையும் இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டரோட அப்டேட்க்கு அப்புறமா பென்னார் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே பென்னாரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11.33% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து தான்லா பிளாட்ஃபார்ம்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். தான்லா பிளாட்ஃபார்ம்ஸ் கம்பெனி வந்து அவங்களோட பைபேக்கு ரெக்கார்ட் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது கரண்டாக மார்க்கெட் ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 800 rupeesல இருக்கிற தான்லா பிளாட்ஃபார்ம் கம்பெனி வந்து அரௌண்ட் 1200 rupeesக்கு பைபேக் பண்ணிக்க போறதா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஈவன் இந்த பைபேக்ன்றது டெண்டர் ஆஃபரா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அந்த பைபேக் சைஸ்ன்றது ஆல்மோஸ்ட் 170 crores இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ அந்த பைபேக்கான ரெக்கார்ட் டேட்ன்றது 25th Octoberனு ஃபிக்ஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு தான்லா பிளாட்ஃபார்ம்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் தி டே தான்லா பிளாட்ஃபார்ம்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.62% பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து திவாலி ஸ்டாக் பிக்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திவாலி பிக்ஸ்ன்னு 9 ஸ்டாக்ஸை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஹையஸ்ட் அப்சைட் பொட்டன்ஷியல் இருக்கும்னு IDFC ஃபர்ஸ்ட் பேங்கை சொல்லியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி வெஸ்ட் லைஃப், ITC, சுந்தரம் ஃபினான்ஸ், அசோக் லேலண்ட், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்தியன் ஹோட்டல், நோசில் அண்ட் பாலிகேப்ன்றது திவாலி ஸ்டாக் பிக்ஸா சொல்லியிருக்காங்க. ஆனால் திவாலிக்கு ஸ்வீட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லேக்யன் சாப்பிட்ற மாதிரி யார் எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்ன்ற டிஸ்க்ளைமரையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து அதானி வில்மாரோட Q2 பிசினஸ் அப்டேட்டை பார்க்கலாம். ஸோ அவங்களோட Q2 பிசினஸ் அப்டேட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த குவார்ட்டர்ல நிறைய மேக்ரோ சேலஞ்சஸ்ன்றது கம்பெனியோட பிசினஸ் இம்பாக்ட் பண்ணதாகவும் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் அண்ட் அதே போல இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறது அண்ட் ரூரல் டிமாண்டோட ஸ்லோ க்ரோத் அண்ட் மான்சூன்ஸோட டிலேடு வித்ட்ராவல்னு இந்த ரீசன்ஸ்னால அவங்களோட Q2 பிசினஸ் வந்து இம்பாக்ட் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே சமயத்தில் கம்யூனிட்டி ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு இருக்கிறதும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி ஓவரலா வந்து இந்த Q2ல ரெவன்யூ க்ரோத்ன்றது லோ சிங்கிள் டிஜிட்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஓவரல் அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு அதானி வில்மாரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அதானி வில்மாரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.47% நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து FIS அண்ட் DIS டேட்டா பார்க்கலாம். இன்னைக்கு FIS வந்து கிட்டத்தட்ட 1636 crores நெட் செல்லிங் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே DIS வந்து கிட்டத்தட்ட 753 crores நெட் பையிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷன்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். இன்னைக்கு என்னோட ஓவரால் பொசிஷன்ஸோட MTM லாஸ்ன்றது அரௌண்ட் 25,000 இருக்கு. அண்ட் எந்த ஒரு பொசிஷன்லேருந்து எக்ஸிட் ஆகலை அண்ட் எந்த ஒரு புது பொசிஷன்லையும் இப்போதைக்கு என்ட்ரி ஆகலை. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பார்க்குறப்போ கால் ஆப்ஷன் சைடில் இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 17,700 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்டாக இருக்குது. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 16,500 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் இமீடியட்டாக பில்டாக இருக்குது. ஸோ இந்த டேட்டா படி பார்க்குறப்ப அடுத்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 16,500லேருந்து 17,700க்குள்ளே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே அடுத்தடுத்து நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணிங்கன்னா
ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வாலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப், ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.